ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 207 பார்க்க போறோம். ஜெட்சுவோட ஸ்போர்லேஷன் ஜுட்சுல வந்த க்ளோன்ஸை காட்டுவாங்க. பார்க்க போனா அது செடி மாதிரியான க்ளோன்ஸ் ஹோஸ்டோட சக்கராவை யூஸ் பண்ணிக்குது. அதனால தான் ஒன்னாட கூட சென்ஸ் பண்ண முடியலன்ட்டு டோர்னே நம்ம அக்காட்சுக்கியோட நின்ஜுட்சுன்னு சமிட்ல பார்த்தோம்ல, அதான் அது போக இன்னொருத்த நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கான்னு சொல்லி கேட்கவும் அவன் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். பார்க்க போனா மிஸ்டர் சேர்ந்த பியாக்குகான யூஸ் பண்றவன் பா டான்ஜோ அவனான்னு கேட்பான். ஏவோ மார்க் பண்ணிட்டு சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கப்புறமா பூவை காட்டுவாங்க. இந்த ட்ராப்ல அதிர்ஷ்டவசமா அவன் மாட்டினா சரின்ட்டு ட்ராப்கான விஷயங்களை செட் பண்ணிட்டு இருக்கும் போது டோர்னே அது ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ட்ராப் தானே, கண்டிப்பா அதுல மாட்டுவான்பா. டான்ஜோ அவன் செத்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி, ஆனா அவனோட வலது கண்ணை மட்டும் எடுத்துருன்பா. ஃபூ சரின்பா. இதுக்கப்புறமா கிசாமேவை காட்டுவாங்க. என் பேர் கீசமே ஹோஷிகாகி, சந்திச்சதுல சந்தோஷன்பா. பி அவனோட வாயில இருந்து இங்க எடுத்துட்டு கீசமே ஹோஷிகாகே வந்துட்டு பேர் எழுதுவான் நோட்ல. வாயில இருந்து இங்க எடுக்கிறியா, அப்ப ரூமர்ஸ்ல உண்மைதான் போல, நீ உண்மையாமே ஆக்டோபஸ் பொடியும் தான் போலன்னு கேட்பான். கிசாமே பி ஷார்க் தலையா உனக்கு அடி விழுக போது சமத்தியான்ட்டு 7 சக்கர டைல்ஸ் இருக்க டெய்ல்டு பீஸ்ட் க்ளோக்குள்ள போயிருப்பான். கின் இதை பார்த்துட்டு டெய்ல்டு பீஸ்ட் க்ளோக்ல வெறும் 7 டைல்ஸ் தான் இருக்கு, அப்ப அவன் அதை சீரியஸாவே எடுத்துக்கலன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு சிரிப்பாரு. பி கிசாமே கிட்ட உனக்கு ஒன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் என்னன்னு சொல்லி கேட்பான். ஆக்டோபஸ் தான் ஷார்க்க முழுங்குன்பா. வேற லெவல்ல அட்டாக் பண்ண வந்திருப்பான். சமஹியாட தனிச்சையை செயல்படும். இதை பார்த்துட்டு கின்னே ஷாக் ஆவாரு. பியோட சக்கராவை அப்சர்வ் பண்ணிருக்கும். கின் அந்த ஜுவா திரும்பவும் பியோட நிறைய சக்கராவை அப்சர்வ் பண்ணிச்சுட்டு அது இன்னும் பெருசா இருக்குன்னு பாப்பாரு. கிசாமே பி கிட்ட இந்த தடவை ஷார்க் ஆக்டோபஸ் முழுங்க போகுதுன்பா. பி மனசுக்குள்ள இந்த சமஹியாடோட வயிறு பயங்கர பெருசு போல ஸ்பீடாவே தின்றது. பார்க்க போனா 6 டைல்ஸ் அளவுக்கான சக்கரா தான் அதனால உரிய முடியுதுன்ட்டு அவங்ககிட்ட இருக்க சிங்கிள் டைல பாப்பான். பி அட்டாக் பண்ண வரும்போது 7 டைல்ஸ் இருந்திருக்கும். சமஹியாடா 6 டைல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணிட்டு இந்த வெர்ஷன்ல இதான் பிரச்சனைனா என்னோட இந்த ட்ரிக் வேலை செய்யுன்ட்டு எந்திரிப்பான். கிசாமே சமேஹாடா இந்த அளவுக்கு வளர்ந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ட்டு இதோட ஃபீலிங்கே டிலைட்டா இருக்குன்பா. என்னதான் பண்றதுங்க மாதிரி கின் கேட்கவும் 8 டைல்ஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு டெய்ல்டு பீஸ்ட் ஸ்டேட் குள்ள போக சொல்லும். ஏவோ மார்க் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த இடத்துல தான் மிசுகாகேவும் சோஜுரோவும் இருப்பாங்க. மார்க்க பார்த்தா ஏவோ அந்த பக்கம் இருப்பான் போலன்ட்டு மிசுகாகே சீக்கிரம்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டெய்ல்டு பீஸ்ட் வெர்சஸ் த டெய்லஸ் டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபுல் டோர்னே கிட்ட சீக்கிரமே நீ தான் உடம்ப பாத்துக்க வேண்டியது வரும்பா. ஏவோ சேஸ் பண்றதை காட்டுவாங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்து அட்டாக் நடக்கும். ஃபூவோட ட்ராப் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏவோ அந்த சோளக்குள்ள பொம்மை மாதிரி கேத அட்டாக் பண்ணிடுவான். இது கண்டிப்பா டான்ஸோட ட்ராப்பா தான் இருக்கும்னு பக்கத்துல போய் பாப்பான். அந்த பொம்மை மேல கர்சன்கிற சீல் ஒட்டப்பட்டிருக்கும். அது மறையும். ஏவோ ஜெர்க்காவான். ஏவோ தன்னைத்தானே பாக்குற மாதிரி இருக்கேன்ட்டு என்னடா இதுன்ட்டு பாப்பான். ஷாக்காவான். ஏவோ உடம்புல இருக்க ஃபூ என்னன்னா உன புடிச்சிட்டேன் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் பப்பட் கர்ஸ் ஜுட்சு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்பா. ஏவோ செமக்கெடுப்பாமா. இந்த ஆப்ஜெக்ட் அட்டாக் பண்ண படும்போது கர்ஸ் டைப் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுவை அதுவே ஆக்டிவேட் பண்ணும் போலன்ட்டு ஃபூ இப்போ உன்னோட கான்ஷியஸ் அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கு. இப்போ நான் எங்களுக்கு சொந்தமானதை எடுத்துக்க போறேன்ட்டு ஏவோ கிட்ட இருக்க குணாயை எடுத்து பியாக்குகன் இருக்க கண்ணில் குத்த போவான். பேரியர் வந்திருக்கும். ஏவோ செமக்கெடுப்பாவான். ஹிடன் மிஸ்டோட பிளாக் ஆப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ற பேரியர் நின்ஜுட்சு அது ஷினோபி ட்ராக்கிங் யூனிட்டால மட்டும் தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். மிஸ்ட் அந்த ப்ரீஷியஸான பியாக்குகான பாதுகாக்க நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அவ்வளோ ஈஸியால திருப்பி எடுத்துக்க முடியாதுன்பா. அந்த கண்ணுக்குன்னு பிரச்சனை வந்தாலே அது செல்ஃபாவே ஆக்டிவேட் ஆகிக்கும் இல்லையான்ட்டு ஃபூ உங்க ஸ்குவாடுக்கு தேவையானதுதான். அண்டர்டேக்கர் ஸ்குவாடுக்கு உன்னோட கண்ணு எடுக்கிறதுனா நான் அந்த ஜுட்சுவோட கேஸ்ட்ரா என் கண்ணையும் இழக்க வேண்டியது வரும். அது தெரியும்லன்ட்டு அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே ஒரு வெப்பனையும் ரோப்பையும் எடுத்துட்டு போவான். ஏவோ அது டான்ஸோட திட்டமான்ட்டு அவனோட சப்பார்டினேட்ஸ் எப்படிதான் திங்க் பண்றான்னு சொல்லி கேட்பான். ஃபூ மிஸ்டோட மிலிட்டரி பவர் குறையும்னா என் கண்ணு போறதுல அதுக்கு சீப் பிரைஸ் தான். ஆனா உன்னோட பேரியருக்கு தேங்க்ஸ். இப்ப நான் அந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைன்பா. எனக்கு வேற சில வழிகள் இருக்குன்ட்டு மரத்துல கயிறு கட்டிட்டு இந்த ஃபூ அப்படியே அதுக்கு மேல போவான். இதுக்கப்புறமா 8 டைல்ஸ் அண்ட் பியை காட்டுவாங்க. டெய்ல் பீ ஸ்டேட்டுக்கு போக சொல்லும். பி அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். மாஸ்டர் இன்னும் போன்டா இங்கதான் இருக்காங்கிறது ஞாபகத்துல வச்சுக்க. அது மட்டும் இல்லாம ரேடார்ல மாட்டாம இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். உன்னை வெளியே விட்டா இதோ கில்லர் பி இங்க தான்டா இருக்கான்னு நானே என்ன பத்தி அனௌன்ஸ் கொடுத்துட்ட மாதிரி இருக்குன்பா. 8 டைல்ஸ் இப்படி எக்ஸ்கியூஸ் கொடுக்காதுன்ட்டு என்ன பண்ண போற வெர்ஷன் 2ல சண்டை போட போறேன்னு சொல்லி கேட்கும். கிசாமையோட நடந்த கான்டாக்ட்ல என்னோட சக்கராவெல்லாம் எடுத்துக்கிட்டான். உன்னோட சக்கராவை கொடுத்தீங்கன்னா அவன் கதை முடிச்சிருவன்ட்டு ரேப் பண்ணுவான். பி என்னோட தான் நீ எப்பவோ முடிச்சிருக்கலான்கும் 8 டைல்ஸ். கில்லர் பி தேங்க்ஸ் பண்ணிட்டு டெய்ல்டு பீஸ்டோட வெர்ஷன் 2 ஸ்டேட்டுக்கு போவோம். ஒரு டெய்ல்டு பீஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கிசாமை சிரிக்கவும் கின் இல்ல இது ஹியூமனாய்ட் ஃபார்ம்ல இருக்க டெய்ல்டு பீஸ்டோட பவர்னு பாரு, இது வெர்ஷன் 2 ஸ்டேட்னு பாரு. பி லேரியேட் பண்ணுவான். கிசாமே மனசுக்குள்ள சமயஹாடா பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. பார்க்க போனா இதுக்கு முன்னாடி வந்த சக்கரெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதோட வால்யூம் அப்புறம் குவாலிட்டியே வேற லெவல்ல இருக்கு. கான்சியஸ்னஸ் போகாமையே எப்படி இவ்வளவு அதிகப்படியான சக்கராவை யூஸ் பண்றான்ட்டு ஷாக் ஆவான். பி அட்டாக் பண்ண வரும்போது இவ்வளவு அதிகப்படியான சக்கராவெல்லாம் சமயஹாடானால முழுங்க முடியாதுன்பா. வேற லெவல்ல அட்டாக் நடந்திருக்கும். பார்க்க போனா கிசாமையோட முன்பக்கம் அப்படியே சதஞ்சிருக்கும். கின் நீ சாதிச்சின்னு கத்துவாரு. சமயஹாடா எப்படி மேனேஜ் பண்ணி பாதிக்கு மேல சக்கராவை உறிஞ்சிருக்கும். பிஏ ஷாக் ஆயிருப்பான். வெர்ஷன் 2ல இருந்திருப்பான். வெர்ஷன் 1க்கு கொண்டு வந்திருக்கும். அப்ப எவ்வளவு சக்கராவை முழுங்கி இருக்குன்னு பாருங்களேன். கின்
கின் பி கிட்ட அவன் உயிரோட தான் இருக்கான், சீக்கிரம் அவன் கதையை முடியும்பாரு. நல்லா தான் பண்ணன்ட்டு சிரிப்பான் கிசாமே. பார்த்துட்டு இருக்கும் போது சமைஹாடாவோட ஹேண்டில் மட்டும் கிசாமையோட கைக்கு அதுவே வரும். அவன் முன்னாடி பொழந்து இருந்தா அவனோட ஸ்கின் எல்லாமே திரும்ப ரீஜெனரேட் ஆகும். என் ஆப்பனண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவ்வளவு ஸ்ட்ராங் ஆவன், டயர்ட் ஆக மாட்டேன், விழ மாட்டேன் அப்படின்ட்டு கிசாமே எந்திரிக்கவும் கின் அவன் கையில இருக்க அந்த பிளேடு எனிமியோட சக்கராவை திருடி அதோட மாஸ்டருக்கு ஸ்டெமினா ஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு கின் சொல்லவும் கிசாமே அதனால தான் என்ன டெய்லெஸ் டெய்ல்டு பீஸ்ட்பாங்க அப்படின்ட்டு வாட்டர் ஸ்டைல் சூப்பர் எக்ஸ்ப்ளோடிங் வாட்டர் ஷாக் வேவ் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஏவோ இருக்க இடத்துல காட்டுவாங்க. ஏவோ உடம்புல இருக்க ஃபூ தான் கையை தானே கட்டுவான். என்னடா பிளான் பண்ணிக்கன்னு சொல்லி ஏவோ கேட்கவும், என்னால எங்களோட கண்ணை மீட் எடுக்க முடியலனா உன் தலை எடுத்துட்டு போவன்பா, என்ன சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்கவும், இல்ல உன் கழுத்து வெட்டப்படுறதுக்கு முன்னாடியே என்னோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், பார்க்க போனா நீ செத்துருவ, நான் என் உடம்புக்கே போயிருவேன், திரும்ப இங்க வந்து உன் தலையை மட்டும் எடுத்துட்டு போய்க்குவன்பா. ஏவோ கேர்ஃபுல்லா இருந்துக்க, ஃபெயில் மட்டும் ஆனான்னு சொல்லவும் ஃபூ என்னன்னு சொல்லி கேட்பான். ஏவோ ஏதாவது பயத்துல ஜுட்ஸுவை முன்னாடியே ரிலீஸ் பண்ணின்னு வச்சுக்க, அதை ஈஸியா டாச் பண்ணிடுவேன், நான் மட்டும் சாலின்னு வெயி, அப்புறம் என் தலை எடுக்க நீ ரொம்பவுமே கஷ்டப்பட வேண்டியது வரும்பா. ஃபூ கேர் பண்ணிக்காம குதிச்சிருவான். மிசுகாகை காப்பாத்திருப்பாங்க. இதுக்கப்புறமா சோஜோரோ ஓடி வாத காட்டுவாங்க. ஏவோ பயங்கரமா மூச்சு விடுவான். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்கன்பா. மிசுகாகே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும், எதிரியோட ஜுட்ஸு, என்னால என் உடம்பு அசைக்க கூட முடியல, நீங்க மட்டும் வரலைன்னா நான் செத்துருப்பேன்பா. சோஜோரோ அது ஜஸ்ட் மிஸ்ஸுங்கன்பா, உங்களை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சிருங்கன்பாரு. மிசுகாகே நகர முடியாம இருந்தியா, என் ஜுட்ஸுல வேற ஏதாவதான்னு சொல்லி கேட்பாங்க. அது மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுன்னு பாரு, உன்னோட வலதுக்குன்னு உன் எதிரி என்ன பியாக்குவான தேடி வந்தாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. மிசுகாகே பார்க்க போனா அதை மொத்தமா எடுத்திருப்பானுங்க, இப்ப என்னோட கை கட்ட அவுத்து விட்றீங்களான்னு சொல்லி கேட்பான். ஆவோ சரின்ட்டு மிசுகாகே கையை பிடிச்சிட்டு உன் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ற அந்த ஒரு ஜுட்ஸுவையுமே ரிலீஸ் பண்ணி விடுறேன்பாங்க. தேங்க்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பெரிய உதவின்மா. சோஜோரோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு என்னடா அதுன்னு பார்ப்பான். ஏவோட கான்சியஸ்னஸ் இன்னுமே அந்த ஆப்ஜெக்ட் குள்ள தான் இருக்கும். இல்ல அவன் இன்னுமே அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு அண்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவான். ஏவோட உடம்புக்குள்ள இருக்க ஃபூ மாட்டிக்கிட்டா மிசுகாகே மட்டும் என்னோட கையை அவுத்து விட்டு அந்த ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா பியாக்குகான அழிச்சிட்டு நான் இந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவன்பா. ஏவோ லீஃபோட சென்சரி டைப் நிஞ்சாவா தான் இருக்கணும், ஆரம்பத்துல இருந்தே இதான் அவனோட பிளானா இருக்கும் போலன்பா. லேடி மிசுகாகே இல்லைன்னு சொல்லி கத்துவான். மெய் பாத்தீங்கன்னா ஏதோ முடிஞ்சு வச்சுப்பாங்க, கட் அவுத்து விட்டுருக்க மாட்டாங்க, என்ன லேடின்னு சொல்லி கேட்கவும் சோஜிரோ கிட்ட ஹிராமி காரையை கேட்பாங்க. சோஜிரோ ஏன்னு கேட்கவும் இவன் ஒன்னும் ஏவோ இல்ல, அவனோட வலது கண்ணை ப்ரொடெக்ட் பண்ற ஜுட்ஸுவை என்னால ரிலீஸ் பண்ண முடியாது, உண்மையான ஏவோக்கு அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஏவோ சோஜிரோவுக்கு முன்னால எப்பவுமே மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படின்னு மிசுகாகி சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபூ கண்டுபிடிச்சி கிளவின்னு சொல்லி கேட்பான். சப்பு நப்பி இருப்பாங்க. லேடி அதை சொன்னது நான்லாம் கிடையாதுன்பா. ஏவோ ஓ நார்மல் ஆயிட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. லீஃபை சேர்ந்த சென்சரி டைப் நிஞ்சா உன்னை கொல்லாம விட மாட்டான்டான்ட்டு கடுப்பாவாரு. சோஜிரோ நல்ல வேலை அவங்க ஹிராமி காரையை யூஸ் பண்ணல, உங்களுக்கு லக்கு தான் போங்கன்பா. ஃபூ அவனோட சொந்த உடம்புக்கே வரவும் டான்ஜோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். மிஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு மன்னிப்பு கேட்பான். ஃபூ விட்டு தள்ளுன்றுவான் டான்ஜோ. 3 பேருமே கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறமா கிசாமி கிட்ட காட்டுவாங்க. இந்த பேட்டில் எவ்வளவு தூரம் இழுக்கப்படுதோ உங்ககிட்ட அதிகப்படியான சக்கரா போகும், பீக்காவ அப்புறம் நான் அதிகப்படியா குரோவ் ஆவன்பா. கின் பி கிட்ட அவனோட ஸ்வாட் அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துரு, அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கான காரணம் பாரு. கிசாமி அப்படியே ஷார்க் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். எங்கிட்ட இருந்து என்னோட ஸ்வாட பிரிக்கணும்னா என்ன பிச்சு தான் பிரிக்க முடியும்பா. பார்த்தா சமைஹாடா உடம்பு மெஜ் ஆயிருப்பான். ஏன்னா ஸ்வாடோட மெஜ் ஆயிட்டானான்ட்டு கின் ஷாக் ஆவான். பார்க்க போனா மீன் மனுஷன் ஆன மாதிரி இருக்குன்பா பி, இல்ல பாதி ஃபிஷ் மாயான்ட்டு பார்ப்பான். அவன் மெர்மைண்ட் மாயா ஆயிட்டான், ஜாக்கிரதையா இருப்பாரு கின். பி இப்ப தண்ணிக்குள்ள போன்ட்டா அப்புறம் மாஸ்டர் கின் வேற மூழ்க நிலைமையில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேத்தையும் காப்பாத்தி ஆகணும்ட்டு டெய்ல் பீஸ்ட் வெர்ஷன் 2க்கு போயிட்டு அவங்களை எஸ்கேப் ஆக வைக்க ட்ரை பண்ணுவான். இந்த வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸுல இருந்தெல்லாம் உன்னால தப்பிக்க முடியாதுன்ட்டு கிசாமி இந்த லொகேஷன்ல எனக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தின்ட்டு அட்டாக் பண்ண வருவான். பி மனசுக்குள்ள அதிகப்படியா தண்ணி இருக்கு, என்னால பவுண்டரியே பார்க்க முடியலன்ட்டு போவான். பின்னாடி பாருன்னு 8 சொல்லவும் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ஆனாலும் இதுல நான் தோக்க மாட்டேன் பாம்பி, உன்னோட ரைம்ஸ் ஸ்டாப் பண்றான்ட்டு 8 இந்த வாட்டர் பபிள் நகருதுன்ட்டு இந்த வாட்டர் பபிளோட சென்டர் பார்ட்டா அந்த மீன் மனுஷன் தான் இருக்கானுக்கும். வாட்டர்ல நம்ம 2 பேர்த்த விட அவன் ஸ்பீடா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹாஃப் ஃபிஷ்ஷா இருக்கனால அவனோட கில்ஸை யூஸ் பண்ணி அவன் சுவாசிச்சுக்குவான். ஓட ட்ரை பண்ணினா அவன் நம்மள புடிச்சு கொண்டுருவான்கோ. பி நான் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கவும் அக்காட்சுக்கியோட டார்கெட்டே நீ தாம்பி, அந்த என்கா பாடுற கிளவனையும் ரக்குனையும் விட்டுரு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி வந்துரு, கண்டிப்பா அவன் பின்னாடி தான் வருவான் அப்படின்னு 8 சொல்லவும் அவங்க 2 பேத்தையும் காப்பாத்த அதான் ஒரே வழியின் பாம்பி. 8 நீ வேற டைரக்ஷன்ல போகவும் அந்த ஹாஃப் ஃபிஷ் மேன் ஒன்ன சேஸ் பண்ணுவான். அவங்க 2 பேரும் தண்ணில இருந்து தப்பிச்சிருவாங்கோ. பி அவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு வேற டைரக்ஷன்ல போகவும் வா இந்த பக்கம் வான்னு சொல்லி திங்க் பண்ணுவான். கிசாமே அவங்க 2 பேருமே இருக்க பக்கம் போயிட்டு 8 நான் கண்டிப்பா உயிரோட தான் பிடிச்சாகணும், ஆனா இவங்க 2 பேத்தையும் கொல்லக்கூடாதுன்ற ரூல்ஸ்ல இல்லைன்ட்டு ஷாப் திங்ஸை வெளியே வர வச்சு அட்டாக் பண்ண போவான். பி அதெல்லாம் நடக்க விட மாட்டான்ட்டு பக்கத்துல போகவும் கிசாமே திரும்பிட்டு மாட்டியாடான்ட்டு அந்த ஷாப் திங்ஸை உள்ள இறக்குவான். பி டெய்ல் பீஸ்டோட வெர்ஷன் 2ல இருந்து வெர்ஷன் 1க்கு வந்துருவான். டென்டக்கல்ஸை யூஸ் பண்ணி கிசாமேவை பிடிப்பான். இதுக்கப்புறமா என்னோட சக்கரம் உன்னை உருவி விட மாட்டேன்ட்டு பி முட்டாள்னு திட்டுவான். பர்ஃபெக்ட் ஜின்சுரிக்குன்னு உன்னை கூப்பிடுறதுக்கு ஒருத்தான ஆள்தானி, வெறும் உடம்புல ஒரு பார்ட் மட்டும் டெய்ல் பீஸ்டோட தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீல, வேற லெவல் இம்ப்ரெசிவ்னு பாராட்டுவான். கிசாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகவும் போன்டா அண்ட் கின் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்கன்ட்டு ரிலீஃப் ஆயிட்டு பி அவனோட ஜுவாட வச்சு அட்டாக் பண்ண வருவான். தடுமாறி பிளேட விட்டுருப்பான். பார்க்க போனா மூச்சு விட சிரமமா இருக்கும் போலேன்னு கேட்பான் கிசாமே. கிசாமே இது நல்ல ஐடியா தான், ஆனா நான் உன்னை டச் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் என்னால உன்னோட சக்கராவை உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்க முடியும்பா. மனசுக்குள்ள சமைஹாடாவால அதோட எக்ஸைட்மெண்ட்டை அடக்க முடியல. அதுக்கான ஃபேவரட் சக்கராவை அது கண்டுபிடிச்சிச்சு. அக்கட்சுக்கிலேயே இறைய உயிரோட புடிச்சிட்டு வரதுல நான் தான் சிறந்தவன். இந்த வாட்டர் பிரசன் ஷார்க் டான்ஸ் ஜுட்ஸு செம ஃபன்னாவே இருக்கு. ஏன்னா இந்த ஜுட்ஸுல மாட்டின இறையோட சாவோட விளிம்புல இருக்க அளவுக்கான சக்கராவை உறிஞ்சதை என்னால ஆய்வு பண்ண முடியும், எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எப்பயாவது நான் தோத்து போவேங்கிறதையும் ஒத்துக்கிறேன்பா. பி மனசுக்குள்ள நான் இறையிட்ட தான்
திரும்ப பயன்படுத்தி ஆகணும், அதுக்கான சரியான நேரத்தை எதிர்பார்க்கணும்பா. எயிட் டெயில்ஸ் வேணான்ட்டு இந்த தண்ணிக்குள்ள அவனை தோக்கடிக்க முடியாது. லாஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஆக்டோபஸோட லெக்க வச்சு அவனை ஆங்கார்ல பிடிச்சோம். இப்ப ஜஸ்ட் ஓடிலான்கோ கவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லவும் பி அவனோட வாயில இருந்து ஏகப்பட்ட இங்க வெளியே தள்ளுவான். பி எஸ்கேப் ஆகி ஓடும் போது கிசாமே மனசுக்குள்ள இங்க ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு ஆக்டோபஸ் தானன்ட்டு இருந்தாலும் அப்படின்ட்டு பிய வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சமயடா என் உடம்புல மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின் மூலமாவே சக்கராவை டிடெக்ட் பண்ண முடியும்பா. பார்க்க போனா என்னோட சக்கரா 0க்கு வந்துருச்சு அப்படின்ட்டு கிசாமே பக்கத்துல போகும்போது கிண்ண காட்டுவாங்க. பயங்கரமா மூச்சு விட சிரமப்படுவாரு. பீன்ட்டு பார்க்கும்போது அந்த வாட்டர் ஸ்டைல் நிஞ்சுட்சு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும். கின் பி இதோ வரன்ட்டு எந்திரிச்சு போவாரு. கிசாமே எயிட் டெயில்ஸ் என்ன இப்படியாமா தேய்ச்சுன்பா. அவனோட ட்ரூ ஃபார்முக்கு மாறி இருப்பான். உன்னை திரும்பவும் கான்சியஸ்னஸ்க்கு வர வச்சு டெய்ல் பிஸ்டேட்டுக்குலாம் வர வைக்க முடியாதுன்ட்டு பிரிகாஷனுக்கு இப்ப நான் உன்னோட காலை வெட்டிடுறேன்ட்டு பி கிட்ட வந்திருப்பான். கின் இந்த இடத்துக்கு ஓடி வருவான். என்னோட அதிகப்படியான சக்கராவை எடுத்துக்கிட்டானுங்கோ எயிட் டெயில்ஸ். பி எந்திரிக்க சொல்லும். இது நல்லது கேளுன்னு திங்க் பண்ணும். கிசாமே என்னோட பிளேட் கிளீனா வெட்டாதுன்ட்டு காலை வெட்ட ட்ரை பண்ணுவான். சமைஹாடா அதுவே ஸ்டாப் ஆயிருக்கும். என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கும்போது சமைஹாடா கிசாமேவே அட்டாக் பண்ணும். அட்டாச்சான்ட்டு பின்னாடி போவான். சமைஹாடா பயங்கரமா துடிக்கும். எயிட் டெயில்ஸோட நல்லா அட்டாச் ஆயிட்டுன்னு மட்டும் சொல்லாதேன்பா கிசாமே. சமைஹாடா அதோட சக்கராவை பீக்கு கொடுக்கும். அந்த சக்கரா அவ்வளவு உனக்கு பிடிச்சிருச்சா சமைஹாடான்னு சொல்லி கேட்பான் கிசாமே. பீக்கு சக்கரா போறதை பார்த்துட்டு கிசாமே அந்த சக்கரா எனக்கானதுன்னு உதைப்பான். பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போவான். கிசாமே சரி ஒன்னு பண்ணலான்ட்டு வெப்பன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு பியோட வெப்பன் எடுப்பான். இது நல்லாவே இருக்குன்ட்டு பி பக்கத்துல வந்துட்டு நைஸ் அண்ட் ஷார்ப் எட்ஜோட இருக்குன்பா. அட்டாக் பண்ண பக்கத்துல வந்திருக்கவும் இதான் கரெக்டான சான்ஸ்ன்ட்டு பி அவனோட பென்சில் வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். பி ஜஸ்ட் மிஸ்ங்கவும் ஜஸ்ட் மிஸ் அது உனக்கு தான் இதான் பிளான் பண்ணி வச்சிருந்தியான்ட்டு கிசாமே அட்டாக் பண்ண வரும்போது அவன் கையில இருந்து பிளேட ரெண்டா போயிருக்கும். பார்த்தா ரைக்காகே சி அப்புறம் டாருவி 3 பேர் வந்திருப்பாங்க. சி பி கிட்ட சாரி நாங்க லேட்டா வந்துட்டோம்பா. பி அண்ணான்ட்டு பார்க்கவும் கிசாமே ரைக்காகே நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்பான். சி சாதாரண கண்கள்னாலேயே அந்த பெரிய ஜெயின் சைஸ் வாட்டர் பப்ள பார்க்க முடியும். அதுன்னு மட்டும் இல்லாம பி அண்ட் எயிட் டெயில்ஸோட சக்கரா மிக்ஸ்அப் பண்ண மாதிரி ஒரு சக்கராவை ஃபீல் பண்ணன்பா. அடுத்தவங்களோட சக்கராவை தேடி வான் ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ற இல்லையான்ட்டு டாருவி கிசாமே கிட்ட கேட்கவும் எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களான்பா. பிக்கு சமைஹாடா சக்கரா கொடுக்கும். கிசாமே அந்த சமைஹாடா எயிட் டெயில்ஸ்க்கு இன்னும் அதிகப்படியான சக்கரா கொடுக்குதுன்னு பார்ப்பான். ரைக்காக இதை செய்யலாமான்கவும் சரி என்னன்னு பம்பி கிசாமே வாட்டர் ஸ்டைல் சூப்பர் ஷார்க் பாம் பண்ணிருப்பான். ரைக்காகே அண்ட் பி பாத்தீங்கன்னா டபுள் ரீட் பண்ணிருப்பாங்க. இதை சொல்லி ஆகணும். 2 பேரும் செம ஃபர்ஸ்ட் கிசாமே பார்த்தா அவனோட தலை தனியா போயிருக்கும். பி அண்ணான்ட்டு பார்க்கவும் தன்னந்தனியா எப்படா சுத்துனான்னு சொல்லிட்டு ரைக்காகே செம கடுப்புல தலை பிடிச்சு நசுக்குவாரு. பி ரைக்காகே கிட்ட உன்னோட கை எனக்கு அதிக வலியை கொடுக்குது விட்றான்னு சொல்லி கத்துவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ் ஒன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற எபிசோட் தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா. நருட்டோ